தமிழ் சிந்தனை பேரவை மற்றும் ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை இணைந்து பெருமையுடன் நடத்தக்கூடிய குரோதி வருட குரு பயிற்சி விழாவிற்கு கருத்தரங்கத்திற்கு தலைமை வகிப்பதற்கு வந்திருக்கக்கூடிய, அதாவது சினிமா துறையில தான் கால் ஷீட்னு சொல்லுவாங்க. காலையில் நான் இந்த படத்து ஷூட்டிங்கில் இருக்கேன், மதியம் இந்த படத்து ஷூட்டிங்கில் இருக்கேன், இரவு இந்த இயக்குனர் படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு அந்த கால் ஷீட்டு ஷெட்யூல் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜோதிடத்துறையிலும் சாத்தியமா அப்படின்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறோம். அது இன்னைக்கு நடைமுறையில் அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று திருச்செங்கோடு ராஜாசங்கர் அவர்கள் ஏற்பாடு செய்த மிகச்சிறந்த குரு பயிற்சி விழாவிற்கு தலைமை வகித்து அடியேனின் அன்பு அழைப்புக்கு இணங்கி இங்கேயும் வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜோதிட உலகின் தலை சிறந்த வித்தகர், எண்ணற்ற மாணவர்களின் பிதாமகர், எளிமையானவர். அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படிம்பாரு, ஐயா சொல்லுங்க ஐயா அப்படிம்பாரு. ரொம்ப அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் எளிமை. இந்த ரொம்ப பகட்டு ஒரு சில பேர் ஏன்னா நான் சொல்றது கேட்குதா தெரியுதா எஸ்ஆர்னோ அந்த மாதிரிலாம் இவர் பண்ண மாட்டார். இவர்கிட்ட பிடிச்சது எளிமை. அதே மாதிரி நம்ம ஒரு சொன்னோம் முன்ன பின்ன பழகல அப்படின்னா கூட நம்ம ஒன்று சொல்றோம் அப்படின்னா சரிண்ணா அடேகப்பா அப்படின்னு உடனே குழந்தை மாதிரி ஒரு ரசிகனா மாதிரி பாராட்டக்கூடியவர் அவர். இதெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு நடைமுறை. அப்படி ஜோதிடர்களுக்கு ஒரு இலக்கணமாக உதாரண புருஷராக விளங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிப்பதற்கு வந்திருக்கக்கூடிய உயர்திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்களை ஜோதிட அனுபவ முத்துக்கள் என்று அவருடைய அனுபவத்தை முத்துக்களாக கோர்த்து நமக்கு மாலையாக அணிவிக்குமாறு அன்போடு உங்கள் பலத்த காதோலிக்கிடைய ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு, இந்த ஜோதிட நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்கான். ரமேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் நான் நேரில் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அவருடைய சேனலில் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்போ அப்போ அந்த சேனலில் பேசுகிறது எல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு குறுகிய காலத்தில் அவர் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்காரு. நாங்கள் இவ்வளோ காலம் இருக்கோம், அதை செய்யணும்னு நினைக்கிறோம், முடியலை. அந்த பாக்கியம் அவருக்கு கிடச்சிருக்கு. அதாவது எப்படின்னா நம்மளுடைய கருத்துக்கள் வெளியே போகணும். அப்போ அவர் எழுதக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் நான் ஒரு நண்பர் மூலம் வாங்கி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சரி, என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்கிற போது அவரோட நம்ம பேசிக்கிறோம்னு கவிதாம்மா அவர்களுடைய அறிமுகத்தில் சாரு பேசுனாங்கன்னு சொன்ன உடனே நான் உடனே கண்டிப்பாக நான் வர்றேன் அண்ணாச்சி, கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு. அவர் பாருங்கள், ஒரு தொழில்துறையில் இருந்துக்கிட்டு இந்த ஜோதிடத்துறை அவருடைய ஆர்வம் தான் ஒரு குறுகிய காலத்தில் நல்ல ஒரு உச்சநிலையை அடைஞ்சார். ராமேஷ் அண்ணன்னா நல்ல இவர் தெரியாதால் இருக்காது. அதுக்கு காரணம் அவருடைய ஆர்வம் தான், அவருடைய முயற்சியும் அந்த ஆர்வம் தான். இது எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. இந்த விழாமடையில் என்னை பேச வச்சதுக்கு அவருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி அவங்க இருக்கிற உச்சநிலை வேற, நம்ம சாதாரணமாக நம்மளையும் ஒரு மதித்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. சமத்துவம் போற்ற வேண்டும் என்பது அடியேனின் சித்தாந்தத்தில் ஒன்று. அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவு நாத்திகமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சமம். கற்றது கையளவு. எனக்கு 4 கருத்து தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு 4 கருத்து தெரிஞ்சிருக்கும். இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்பது அடியேனின் கருத்து. நீங்க பேசுங்க. இருந்தாலும் ஒரு சக சோதரிகளை அழைச்சி நீங்களும் 4 விஷயம் பேசுங்க. என் கருத்தை மட்டும்தான் நான் சொல்லணும்னு சொல்லாமல் எங்களையும் அழைச்சி, எங்கள் அம்மா மீனாட்சி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மாலாம் வந்திருக்காங்க. அவங்க இப்போ நல்ல நிலையில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஜோதிடர். அவங்களையும் அழைச்சி நீங்கள் 2 கருத்துக்களை சொல்லுங்கள், நீங்கள் பேசுனதை நாங்கள் ஒளிபரப்புகிறோம் அப்படிங்கிற அந்த மனசு உயர்ந்த மனசு. அதனால தான் அந்த மீட்டிங் நடத்துகிற எல்லாரையுமே நான் விரும்புவேன், யாரையும் நான் வெறுக்க மாட்டேன். என்னால் நடத்த முடியல, அவங்க நடத்துகிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, இனி அவங்க கூப்பிட்டாங்க கூப்பிடலாம் நினைக்க மாட்டேன். மீட்டிங் நடத்துகிறவங்க பூரா நான் பாராட்டிக்கிட்டே இருப்பேன். என்னால் இயன்ற உதவியும் செய்வேன். ஏன்னா நாம் செய்யாத அவங்க செய்கிறாங்க. சரியா இல்லையா?
அப்போ அது ரெண்டாவது ஜோதிடர்கள் பலரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கி. ஜோதிடர்கள் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும். ஒருத்தருடைய கருத்தை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஒருத்தர் வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படணும். இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் ஜோதிடர் நிறைய தேவை. ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும் பொழுதும் காலண்டர் வாங்குகிறோம் பார்த்தீங்களா ஐயா? ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் காலண்டர் வாங்குகிறோம். ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் யாருக்கு 27 வயசு ஆணுக்கு வருது, பெண்ணுக்கு யாருக்கு 25 வயசு வருதோ அவங்க எல்லாம் ஜாதகத்தை எடுத்துருவாங்க திருமணத்துக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ ஜோதிடர்கள் இன்னும் நிறைய தேவை. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவங்க புதுசாக வளர்ந்து வரக்கூடிய ஜோசியருக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கைதூக்கி விடணும். அதுதான் இருக்கணும் நமக்கு. என்ன, எல்லா ஜோசியரும் பிஸியாக இருக்கணும், பசியாக இருக்கக்கூடாது. எல்லா ஜோசியரும் எப்படி இருக்கணும்? பிஸியாக இருக்கணும், வறுமை இல்லாமல் இருக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு ஆசை. அதாவது மேடை வெட்டி பள்ளத்தில் போட்டுற மாதிரி நாம் இப்படி வந்துட்டோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா எத்தனை லட்சம் இருக்கும்னே தெரியாது ஐயா. சரியா? எத்தனை இப்போ வரும்போது கூட ராஜாசங்கர்கிட்ட சொல்லிட்டே வந்தேன், ராஜசங்கர் இங்கே வருங்க, ஒரு ஜோசியர் போடு. நம்ம கண்ணுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஏன்னா மீன் பிடிக்கிறவங்கன்னு மிதப்பு கட்டையில், மீன் பிடிக்கிறவங்கன்னு மிதப்பு கட்டையில். நம்ம ஜோசியரா இங்கே போனால் பிடிப்பா, இங்கே வரு ஜோசியர் நிலையம், இந்த ஒரு ஜோசியர் நிலையம். அப்போ எத்தனை ஜோதிட நிலையம் இருக்குது, எத்தனை ஜோசியர் இருக்காருன்னு பார்த்தா நிறைய இருக்காங்க. நான் ராஜாசங்கர்ட்ட அதான் சொன்னேன், வரும்போது இவங்களெல்லாம் சந்திக்கணும் ராஜாசங்கர், இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். அதில் யாராவது வந்து ஒரு தலை சிறந்த ஜோதிடர் வருவார். நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? யாராவது என்ன ராகுவேல் சார், அதில் வந்து சொல்ல ஆப்புங்க, அதில் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு 10 ஜோசியரை சந்திச்சோம்னா ஒரு சிறப்பான ஒரு ஜோசியர் நம்ம கிடைச்சிருவார். அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்கும், அது நமக்கும் கிடைக்கும், மற்றவங்களுக்கும் கிடைக்கும். கரெக்டா ஐயா? சரியா இல்லையா? 100 ஜாதகம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்போ அந்த அனுபவத்தை வந்து வெளியே கொண்டு வரணும். நம்ம 2 கொடுத்தோம்னா நமக்கு 2 கிடைக்கும். இதுதான் இந்த ஜோசியத்தில் வளர்ச்சி. என் குருமார்களை வணங்கி இந்த ஒரு சிறு ஜோதிட தகவல்கள் வந்து சொல்லிடுறேன். அடுத்த அவர் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் முன்னதாகவே திட்டமிட்டு வந்து நிறைய நேரம் பேசுகிறோம்னு அண்ணன்ட்ட சொல்லிடுறேன். ஆமாம், நான் அடுத்தடுத்து இன்னும் 2-3 ஃபங்க்ஷன் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ஃபங்க்ஷனு, புரியுதா இல்லையா? அப்போ எல்லாமே நம்ம போய் நிற்க வேண்டியிருக்கு. எல்லாமே நமக்கு எல்லாம் சமம். எல்லோரும் நமக்கு வந்து பாகுபாடே பார்க்க மாட்டேன், எல்லாமே சம்மந்தம். என்ன அம்மா உங்களுக்கு தெரியுமில்ல, என்ன அண்ணாச்சி உங்களுக்கு தெரியுமில்ல, ஐயா உங்களுக்கு தெரியுமில்ல. அதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் அப்படி தான் இருக்கணும். சரியாக சொல்கிறது, நாம் எல்லாம் அப்படி தான் இருக்கணும். இவர் கூப்பிட்டா தானே போகணும்னு நினைக்கக்கூடாது. இவர் கூப்பிடாம போனால் வெளியே ஒன்றா சொல்ல போகிறாரு, சொல்லுவாரா? நீ கூப்பிடாம வாங்க, ரமேஷ் என்ன பார்த்துன்னு நினச்சிவர், என்ன வாங்கினா வாங்க, ஐயோ உங்களை மறந்துட்டேனே வாங்கினேன்னு கூப்பிடுவார். நாம் அப்படி இணையணும் ஒன்றோட. சரியா? சரி, ரைட். அது மாதிரி பாருங்கள். இப்போ ஜாதகம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதி பாருங்கள், தயவு செய்து ஒரு பேப்பரில் எழுதிறீங்க, எழுதி பாருங்கள். அப்படி எழுதி பார்க்கும்போது டிகிரி போட்டு எழுதுங்க. ஏன் டிகிரி போடணும் சார்? சார் ஏன் வந்து எத்தனை பாகையில் நிற்கின்னு எதுக்கு போடணும்? இது யார் நட்சத்திரத்தில் இருக்குன்னு தெரியறதுக்காக. நட்சத்திரம் இந்த டிகிரி இருந்தால் யாரும் நட்சத்திரம் இருக்குன்னு தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் கிரகங்களை ஆர்டர் படி எழுதுங்க. கிரகங்கள் எப்படி எழுதணும்? ஆர்டர் படி எழுதணும். அதாவது வந்து ஒரு கிரகம் வந்து 5 டிகிரியில் நிற்கிது, ஒரு கிரகம் 8 டிகிரியில் நிற்குன்னா முதல் 8 டிகிரியில் இருக்கிறது போட்டக்கூடாது. ஆர்டர் படி ஒரு கிரகங்களை எழுதுங்க, வரிசையாக எழுதுங்க. யார் முன்பின் இருக்கா, யார் முன்பின் இருக்கா நீ முடிச்சிருங்க. பிறந்த மாதம், பிறந்த கிழமையை நோட் பண்ணிக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. பிறந்த மாதம், பிறந்த கிழமையை வந்து நீங்கள் கண்டிப்பாக குறிச்சிக்கணும். அப்போ அதுக்கப்புறம் கடந்த தசாபுத்திகள், ஆரம்ப தசாபுத்தி எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கடுத்து என்ன தசாபுத்தி இருந்துச்சு, அப்படி இது என்னுடைய பாலிசி. அது 5 வயசு வரைக்கும். நேற்று கூட ஜாதகம் பார்த்துட்டு அண்ணன் மீனாட்சி அண்ணன்ட்டு சொன்னேன். மீனாட்சி அண்ணன் சொன்னா ஆரம்ப தசாயிருப்பு 4 வருஷம் எத்தனை இருந்துச்சு, அதுக்கப்புறம் அடுத்த தசாயிருப்பு இவ்வளோ வரைக்கும் இருந்துச்சுன்னா அதில் சில சம்பவங்களை சொல்கிறதுக்கு பயன்படும். இப்போ நடப்பு தசாபுத்தியை குறிங்க, வயசை குறிங்க. என்னது? வயதை குறிங்க. அதுக்கப்புறமா கோச்சாரத்தில் சனி எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்கார், ராகு எங்கே இருக்காருன்னு குறிச்சிக்கோங்க. ஜனனத்தில் இருக்க சனியும் கோச்சாரத்தில் இருக்கிற சனியும் பெரிய விஷயத்தை சொல்லும். இப்போ நம்ம பலன் சொல்லும் பொழுது எந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதிகள் ஒவ்வொரு சரத்துக்கு, ஸ்திரத்துக்கு, உபயத்துக்குன்னு நமக்கு வாத்தியார் ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை குறிச்சிக்கோங்க. இது முடிஞ்சிருச்சான்னு பார்த்துக்கணும். அஷ்டமாதி திசை, பாதகாதிபதி திசை,
முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத மெயினாக பார்த்துக்கிறணும். நடக்கக்கூடிய தசாநாதனுக்கு புத்திநாதன் 6-8 மறைஞ்சிருக்கானான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் எச்சரிக்கைப்படுத்தணும். மற்றபடி உள்ளதெல்லாம் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அப்படி பலன் சொல்லும்போது பலன் தெளிவாக வரும். திசை நடத்தக்கூடியவன் என்ன ஆதிபத்தியம், அவன் வாங்கின நட்சத்திரம் என்ன, அவன் பார்த்த வீடு என்ன அப்படின்னா பலன் உங்களுக்கு தெளிவாக வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதுக்கடுத்து ஜாதகத்தில் சிரமங்களை சொல்லியாச்சு. அவன் வெற்றி அடைவானான்னு சொல்றதுக்கும் நமக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த விதிகளை எடுக்கணும். அடுத்த திசை யோக திசையா, அடுத்த திசை யோக திசையா, மறைஞ்சிருந்து திசை நடத்துதெல்லாம் பாவிகள், மறைஞ்ச பாவி வந்து திடீர் யோகத்தை கொடுத்துருவான். அப்போ அந்த மறைஞ்சிருக்கிற பாவி எந்தெந்த ஸ்தானத்தை பார்க்குறான் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். வரக்கூடிய யோகங்களை எடுத்து சொல்லி வரக்கூடிய கஸ்டமருக்கு வந்தவரை சந்தோஷப்படுத்தி யோகத்தை அனுபவிக்கான வழிகளை சொல்லி கொடுக்கணும். இதை பயிற்சி பண்ண நமக்கு வந்துடும். அதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எழுதி பாருங்க, கோச்சார நிலையில் போடுங்க, தசாவுத்தியை போடுங்க, கடந்த கால தசை இனி வர்ற திசையை போடணும். யோகம் தரக்கூடிய தசை வரலன்னா நல்லா பாருங்க, யோகம் தரக்கூடிய தசையே வரல சார் அப்படின்னா அது நின்ற நட்சத்திரம், அது எந்த கிரகமோ அது நட்சத்திரத்தில் எது நிற்கோ அது யோகத்தை தரும். அதையும் பார்த்து சொல்ல தெரியணும். சரியா? நல்ல தசை நடக்குது, அவனுக்கு யோகம் இல்லைன்னா கோச்சாரத்தில் வந்து அவனுக்கு சனி முன்ன பின்ன நிற்குதா. இப்போ ஒரு ஆள் வராரு, மகரத்தில் ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடத்துது, கோச்சார சனி எங்கே இருக்கு? கும்பத்தில் இருக்கு. அப்போ அதுக்கு 2ஆம் இடத்துல நிற்கி. மகரம், கும்பம், மீனம் இதில் இருக்கிற கிரகம் தசாவுத்தி இப்போ நடத்துகிறவங்க பூரா சிரமமாக இருக்கு, டைட்டாக இருக்கு, இந்த புத்தியில் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி 100% கேட்பாங்க. என்னடா இது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம நகண்ட ஒன்று சரியா போகணும்னு சொல்லுங்க, கரெக்டாக இருக்கும். தனுசில் ஒரு கிரகம் தசாவுத்தி நடத்துது, அவரை கூப்பிட்டு இப்போ ஒரு 1.5 வருஷமா நல்லா இருக்கேன்னு கேட்டால் ஆமாம் பாரு, ஏன்னா மகரத்தை விட்டு இப்போ தான் சனி நினைச்சிருக்காரு போயிருக்காரு. ஆமாம் சார் இப்போ ஒரு 1.5 வருஷம் ரிலீஃப் சார் பாரு. இப்படியெல்லாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன் எடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்னன்னைக்கு கோச்சார நிலைகளை டெய்லி பாருங்க, எந்தெந்த கிரகம் எங்க இன்னைக்கு செவ்வாய் எங்க நிற்கி, புதன் எங்க நிற்கி, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நெதம் காலையில் ஒரு 10 நிமிஷம் ஏதாவது உங்கள் வாத்தியார் கொடுத்ததை படிச்சுட்டு உட்காருங்க. குருமார்களை நினைங்க, உங்களுக்கு ஜோதிடம் நல்லா வரும்னு சொல்லி அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.